Hello guys, welcome back to our channel. நீங்க பார்த்துருது techytimes. நான் உங்க அருண். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க thumbnail பார்த்த மாதிரி சூப்பரான 3 அப்ளிகேஷனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 3 அப்ளிகேஷனுமே கட்டாயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல முக்கியமா ஒரு அப்ளிகேஷன் என்டர்டைன்மெண்ட் அப்ளிகேஷன் கூட அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரீசெண்டா லான்ச் ஆன அந்த அப்ளிகேஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம இப்ப நம்முடைய 3 ஆப்ல மூணாவது இருக்கிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூணாவது இருக்கிறது மெகா அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு கூகுள் தரப்புல இருந்து கூகுள் டிரைவ் அப்படின்ற ஒரு கிளவுட் ஸ்டோரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு 15 GB தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கு. பட் இப்போ அதையும் வந்து குறைக்க போறதா வந்து கூகுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மெகான்ற அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு வந்து நியர்லி 45 GB வரை நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்டோரிங் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நம்ம வேணும்னா அவங்களுடைய ப்ரோ வெர்ஷன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த 45 GB வரை கொடுக்குறாங்களே, இதுல நம்மளுடைய டேட்டா எந்த அளவு வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அவங்களே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க அப்லோட் பண்ற எல்லா டேட்டாஸ் வந்து என்கிரிப்டடா தான் இருக்கும். ஸோ அது வந்து எந்த இடத்துல லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இப்போ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி வரும். ஸோ இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கீழே 2 பாக்ஸை டிக் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க உங்கள் மெயிலுக்கு. அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து லாகின் ஆகிடலாம். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். ஸோ இந்த டேஷ்போர்டில் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டோரேஜ்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ ஸ்டோரேஜ் 25 GB இருக்குது. ஸோ நான் 45 சொன்னேன். அந்த 45 எப்படி எடுக்கலாம், அதாவது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றத நான் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இருந்தால் அங்கே அக்கௌண்ட் டைப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரீமியம் பேக் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஃபரல். நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 5 GB வரை உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து இன்ஸ்டால் மொபைல் அப்படின்ருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டால் மொபைல் நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆஃபர் வரும்போது இங்கே ஏதாவது அப்ளிகேஷனோட லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5 GB எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஆட் மொபைல் ஃபோன் இருக்கிறது. இந்த ஆட் மொபைல் ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 GB ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து இன்ஸ்டால் மெகா டெஸ்க்டாப் ஆப். ஓகேங்களா? அந்த டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து சேம் மெயில் ஐடியில் நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு 5 GB எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி நம்ம அப்லோட் பண்ணுறதெல்லாம் நார்மலாக கூகுள் டிரைவில் பண்ணுற மாதிரியே தான் அதுலேயும் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்லோட் கொடுத்து ஃப்ரம் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கிளப் ஹவுஸ் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதை பத்தி நீங்க ரீசெண்ட் டைம்ல ரொம்ப இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ நானும் அதை பத்தி தான் சொல்ல போறேன். வேற வழி இல்லை, கட்டாயம் வந்து இதை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஆனா இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து உள்ள போய் லாகின் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து 5 பேரை வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ நான் என்னோட இன்வைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்விடேஷன் லிங்க் இல்லாம யாராலையும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்ப இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க டெஸ்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வீடியோவுக்குள்ள போய் அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இது அந்த அப்ளிகேஷன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கெட் யுவர் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், ஒன்ஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஓகே கைஸ், என்னுடைய அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆனதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ்ல இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ இதில் வந்து லைவாக நடந்துகிட்ருக்குது. ஸோ உங்களுக்கு லைவாக நடந்துகிட்ருக்கிற ஏதாவது ப்ரோக்ராமை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Air travel also takes time from location to location, from one place to another, based on the distance. இப்போ கீழே தெரியுற அந்த லீவ் குயிக்லி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் லீவ் ஆயிடலாம். ஸோ இப்போ இங்கே கீழே ஸ்டார்ட் அ ரூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு மீட்டிங்கை வந்து இதே மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பனாகவோ இல்லை சோஷியலாகவோ இல்லை க்ளோஸ்டாகவோ அது நம்முடைய விருப்பம் தான், எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து சோஷியல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சோஷியல் கொடுத்து லெட்ஸ் கோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டாங்க குரூப்பில். அவங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறேன் பாருங்கள். சிஸ்டர், ஆக்சுவலாக நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு ரிவ்யூ பண்றதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணி அப்படியே ஒரு டுட்டோரியல் மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நீங்களா உள்ள வந்துட்டீங்க இப்ப. ஓகே கைஸ், ஆக்சுவலாக அவங்க பேசுறதுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. அது என்ன அப்படின்னு தெரில. இருந்தாலும் என்னோடய இன்விடேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ 5 பேர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்னோடய இன்விடேஷன் லிங்க்கில். ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அங்கே வச்சு பேசலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கிளிப்ட் அப்படின்றது. ஸோ இந்த கிளிப்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து OnePlus பிராண்ட்லேருந்து அவங்களுடைய ஒன் லேப் அப்படின்ற ஒரு டீம் வந்து தயாரிச்சது தான் இந்த கிளிப்ட் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுடைய மொபைலுக்கோ இல்லை உங்கள் மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கோ உங்களுடைய டேட்டா எதுவாக இருந்தாலும், வீடியோவோ ஃபோட்டோவோ டெக்ஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கிளிக்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷனை அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இது அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட சைன்இன் பண்ணணும். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்முடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அதே எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சைடில் சர்ச் பாக்ஸில் வந்து கிளிப்ட் CLIPT கிளிப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளிப்ட்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வரதை ஓப்பன் பண்ணி அதை வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு பேஜுக்கு இப்படி ரீலோட் ஆகும். இதில் வந்து இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைலில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடியில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து செகண்ட் உள்ள ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ ஹேவ் பின்னிட் கிளிப் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ இப்போ ரெண்டுலேருந்து எப்படி வந்து நம்முடைய டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த ஃப்ரீ பிக் அப்படின்ற அந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு மேலே அந்த சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த சென்டுன்ற கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பிசியில் எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், அங்கே சென்டு கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதை கிளிக் பண்ண எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் போய் பேஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே அதே வெப்சைட்டோட லிங்க் எனக்கு ஃப்ரீ பிக் அப்படின்றதே இங்கே பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். நீங்கள் அங்கே சென்ட் பண்ணால் இங்கே பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே கைஸ், இவ்வளோ தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 3 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை.